Hi friends, புரட்டாசி மாசம் நான்வெஜ் சாப்பிட முடியும் ஃபீல் பண்றீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். யாருக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்குமோ அவங்க ஒரு தம்ஸ் அப் போட்டுட்டு போங்க. செலிபிரிட்டிஸான விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாராவுக்கு ரொம்ப பிடிச்ச ஜப்பான் சிக்கன் தான் செய்ய போறோம். ஆனா சிக்கனை வச்சு இல்லைங்க, வெஜ்ஜான காலிஃபிளவர் வச்சு தான் செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் சிம்பிளா தட்டி விட்டு போயிருங்க. வாங்க இப்படி செய்ய சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம பார்த்திங்கன்னா பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காக்கப் அளவுக்கு வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காக்கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு தூளை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணி கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து தட்டை போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சா தான் நல்லா வந்து அந்த மாவோட அந்த தண்ணி பதத்தில் காலிஃப்ளவர் நல்லா ஊறும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 20 முந்திரி எடுத்துருக்கும். அதை நல்லா நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டி எடுத்து வச்சு அதில் தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம வந்து மாவில் நல்லா ஊற வச்சுருக்கிற காலிஃப்ளவர் அந்த கொதிக்கிற கடலெண்ணெயில் போட்டு நல்லா வந்து மொறு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா காலிஃப்ளவரும் இதே மாதிரி பொரித்து எடுத்துக்காங்க. இந்த ஜப்பான் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனில் செய்வோம். இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா மொறுன்னு வந்திருக்கு. இதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து வச்சு அந்த பேனில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இஞ்சி சீவி வச்சுருக்கோம். அந்த இஞ்சியும் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகா ஒரு 2 மிளகா நீளமாக அறுத்து வச்சுருக்கோம். அதை போட்டு நல்லா அப்புறம் அந்த ரெண்டையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த ஃப்ரை ஆகி வந்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கப் அளவுக்கு வந்து பால் எடுத்து வச்சுருக்கோம். அந்த பாலையும் ஊற்றிக்கலாம். பாலை ஊற்றிட்டு நல்லா அந்த பால் வந்து கொதித்து வரட்டும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு நல்லா அந்த பாலில் கிடைக்கும். ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. இப்போ நம்ம பால் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பவுடரை வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹை ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து கட்டி சேராமல் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பும் சர்க்கரை வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த இதோடு மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமுக்கு நீங்கள் மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா காலிஃப்ளவரோடையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த பால் முந்திரி கிரேவி வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகினா தான் உங்களுக்கு ஜப்பான் கிரேவி வந்து நல்லா வந்து உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இதுக்கு மேலே வந்து நீங்கள் கருவேப்பிலையை ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்டியான அண்ட் ரொம்ப கிறிஸ்பியான உங்களுக்கு ஜப்பான் சிக்கன் ரெடி. விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாராவுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷும் கூட. நயன்தாரா ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு லைக் சிம்பிளை தட்டி விட்டு போயிடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.